செய்வது நமது ஆகம வழிபாட்டு முறை. அந்த வண்ணமாக நமது கோத்திர குடும்ப குலத்தோர் எல்லோரும் ஒன்றிணைந்து நம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கௌரி பார்வதி அம்பிகையினுடைய ஆலயத்தை திருப்பணிகள் செய்ய உள்ளோம். அதன் பொருட்டு இன்றைய தினம் பாலாலய பாலஸ்தாபன வைபவம் என்று சொல்லக்கூடியதான வைபவம். கும்பாபிஷேகத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று இந்த பாலாலய பாலஸ்தாபனத்திற்கும் முக்கியத்துவமான பூஜைகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அம்பிகையினுடைய ஆலயத்தை நாம் இவ்விடத்திலே அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்து மூலாலயத்திலே கர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடியதான அந்த மூலாலயத்திலே நாம் நிலைநிறுத்தி பூஜைகளை நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார். நாம அம்பாளை கூட்டு வந்து இங்க வைக்கிறோம். முன்னோர்கள் இந்த அம்பாளை இந்த இடத்துல கர்ப்ப கிரகமா அமைத்து இந்த ஆலயத்தை திருப்பணிகள் செய்வித்தார். அதே வழியாக நாம் அனைவரும் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்யும் பொருட்டு இந்த பாலாலயம் செய்ய வருகிறோம். அப்படி இந்த பாலாலய வைபவம் செய்யும் பொழுது அம்பிகையினுடைய அருள் சக்திகளை கலசத்திலே கடாகர்ஷணம் என்று சொல்லக்கூடியதாக கலசத்திலே கலை இருக்கும். கோபுரத்திலே இருக்கக்கூடிய 33 தேவர்களின் வாசம் செய்யக்கூடியதுதான் அந்த கோபுரம். கோபுரத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் 33 தேவர்களும் அந்த இடத்தில் வந்து வாசம் செய்வார்கள். நம்ம அன்னையினுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நாம் அம்பாளுக்கு பூஜை பண்ணோம்னா எல்லா தேவதைகளுடைய பிரசாரமும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த கோபுரத்துல அனைத்து தெய்வங்களுடைய சக்தியும் அந்த கோபுரத்தின் வழியாகத்தான் அம்பிகைக்கு கிடைக்கும். அந்த வண்ணமாக அந்த கோபுரத்திலே இருக்கக்கூடிய அருள் சக்திகளை கலாகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய கலை இறக்குதல் அம்பிகையினுடைய சக்தியை 36 கலைகளாக பிரித்து அதிலே பூஜை செய்திருக்கிறார். அந்த 36 கலைகளையும் ஒவ்வொரு கலைகளையும் சொல்லி அது கலைகளுக்குரியதான அதிபதிகளை சொல்லி மந்திர சார்புண்ணியத்தோடு இருக்கக்கூடிய அந்த விமான கோபுரத்திலிருந்து அந்த அம்பிகையினுடைய அருள் சக்தியை கலசத்திலே வரவழைத்து மூலாலயத்திலே வீற்றிருக்கக்கூடிய அம்பிகையின் விக்கிரகம் திருமேனியில் இருக்கக்கூடிய கலைகளை கலசத்திலே கலாகரிஷமாக செய்கிறோம். அப்படியாக அம்பிகை கலை இறக்கி அம்பிகையை கும்பாபிஷேகம் செய்யும் பொருட்டு பாலாலயம், இந்த கோவில் பேர் ஆலயம்னு சொல்லுவோம். சின்னதா கோவில் அமைக்கிறது பாலாலயம் அப்படின்னு சின்ன ஆலயமாக அம்பாளுக்காக அமைத்து இங்க எப்படி இந்த எல்லாவித அருள் சக்தியோடு அம்பாள் இங்க இருந்தாங்களோ அதே அருள் சக்தியோடு நாம் நாளை ஒரு சித்திர படத்தில் கோபுரம் மாதிரி படம் வரைந்திருப்போம். அம்பாளுக்கு திருதூரம் போன்ற ரூபங்கள் செய்து அந்த ரூபத்திலும் படத்திலும் அந்த கலைகளை கொண்டு வந்து ஆவாகனம் செய்து ஆகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய வைபவத்தை செய்வித்து அந்த விக்கிரகத்திலும் படத்திலும் அந்த கலைகளை நிலைநிறுத்தி அம்பிகையினுடைய உயிர் சக்தியை அருள் சக்தியை அந்த படத்திலே நிலைநிறுத்தி மகா சம்பரோக்ஷண அபிஷேகம் செய்வித்ததுதான் இந்த பாலாலய வைபவம். ஆதலால் தான் கும்பாபிஷேகத்திலே மூலாலயத்துல கொண்டு போய் அம்பாளை அமர்த்தணும். இந்த வைபவத்துல பாலாலயத்துல கொண்டு போய் அம்பாளை அமர்த்தணும். அம்பிகையினுடைய ஆலயத்தை திருப்பணி செய்வதற்காக அம்பிகை நமக்கு அனுகிரகம் செய்து பெரிய பாக்கியம் நமக்கு. இதெல்லாம் கோவில்ல நம்ம வந்து கைங்கரியம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம முன்னோர்கள் வழிபாடு முன்செய் புண்ணியமே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேன்னு தேவார பாடல்கள் அல்லது கூட நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் நாம் செய்த புண்ணியமும் இந்த கோவிலுடைய திருப்பணிகள். நம்ம எல்லாரும் எல்லா ஊர்லயும் போய் திருப்பணிகள் கோவிலுக்கு தர்ம கைங்கரியங்கள் எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் செய்யறதுக்கு எது முக்கியத்துவம்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துலையும் எந்த ஊர்லையும் எந்த கைங்கரியங்களையும் நாம் செய்ய முடியும். அதன் அனுகிரகத்தை நாம் பெற முடியும். அதன் வாயிலாகத்தான் நமது குடும்பங்கள் செழிப்பாக இருக்கும். நம்ம
நமக்கு இல்லங்கள்ல கல்யாணம் திருமணம் குழந்தை பிறக்கிறது எல்லா அனுகிரகமும் குலதெய்வம் அம்பாள் அனுகிரகம் பண்ணாதான் கிடைக்கும். வியாபார அபிவிருத்திகள் விவசாய அபிவிருத்திகள் என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ எல்லா காரியத்தையும் முன்னிருந்து நடத்தி கொடுப்பதுதான் இந்த குலதெய்வம். அதனால் இந்த குலதெய்வ வழிபாடை யாவரும் விடாமல் செய்து வருகிறோமோ அவர்களுக்கு அனைத்து நலன்களும் சௌபாகியங்களும் கட்டாயம் அம்பாள் அனுகிரகம் வேண்டும். அப்படியாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அம்பாளுடைய ஆலயத்தை இந்த பாலாலய பாலஸ்தாபன வைபவம் செய்வதற்காக அன்னையை முதலிலே பிரார்த்தனை செய்திருக்கிறோம். விநாயகர் பெருமான் வழிபாடு செய்திருக்கிறோம். இன்றைய தினம் மிக முக்கியமான தினம். மகா சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லக்கூடியதான புண்ணியமான ஒரு தினம். எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி முக்கியத்துவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கும் முக்கியமான நான் விநாயகர் பெருமான் சதுர்த்தியில பூஜை பண்ணா எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் மகா சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு பூஜைகள் எல்லாம் செய்வித்து அவர்களுக்கு எல்லாவித ஆராதனையும் செய்வித்து நாம் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனையை பிள்ளையார் முன்னிருந்து நடத்தி வைப்பார். நமக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த நாள் அமைஞ்சதே பெரிய ஒரு பாக்கியம். ஒரு கவலையும் இல்லாம நம்ம திருப்பணிகளை செய்யலாம். அந்த அளவுக்கு விநாயகர் பெருமான் இன்றைய தினம் அந்த நாளை அமைத்திருக்கிறார். நமது குலதெய்வம் அம்பாள் அந்த அனுகிரகத்தை நாம எல்லாருக்கும் கொடுத்திருக்காங்க. அப்படியாக இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி தினத்துல இந்த பூஜை ஆரம்பிச்சிருக்கோம். நாளைய தினம் இந்த கலாகரிசனம் செய்து சித்திர பலன்கள் அம்பாள் ஆவாகனம் பண்ணி கடலத்தெல்லாம் அபிஷேகம் பண்ணிடுவோம். அதிலிருந்து அம்பாள் பாலாலயத்தில் குடிகொண்டிருப்பார். இந்த பாலாலயத்துல நாம் அனுதினமும் என்ன பூஜைகள் நடக்குமோ அந்த பாலாலயத்துல நடக்கும். நமது குலதெய்வ பிரார்த்தனை எல்லாம் பாலாலயத்துல அம்பாளுக்கு செய்யலாம். அப்படியாக அம்பாளுக்கு ஏதாவது ஆராதனையும் செய்வித்து சீக்கிரமாக அம்பாளுடைய ஆலயத்தை திருப்பணி செய்வித்து மகா கும்பாபிஷேக வைபவத்தை செய்யக்கூடிய பாக்கியமும் அதை தரித்திரம் செய்து அதன் மூலமாக